தன் காவலையும் மீறி கிராம மக்களை விழுங்கிய மாயமரத்தை தேடி மாயலோகம் வந்தடைந்தான் ராவணன். அங்கு அவன் எதிர்கொண்ட சம்பவங்கள் தான் தேடியது மாயமரம் அல்ல, ராட்சத நாகம் என்று புரிந்தது. ஒரு பெரிய மலையையே சிறிய குகை போல் மாற்றிய அந்த ராட்சத நாகத்தை நோக்கி தன் கேள்விகளை அடுக்கினான். ஆனால் எதற்கும் பதில் இல்லை. கடுங்கோபமடைந்த ராவணன் அந்த இடத்தை அழிக்க தனது சக்தி வாய்ந்த அசிரத்தை எடுத்தான். எதுவும் பேசாமல் மரம் நகர்ந்து ராவணன் அருகில் வரத் தொடங்கியது. அவன் அருகில் வந்த நாகம், கோபம் கொள்ளாதே ராவணா, நான் உன் எதிரி அல்ல. பிறகு ஏன் என் கிராம மக்களை கொன்றாய் என்று கேட்டான். நான் உனது கிராம மக்களை கொல்லவில்லை ராவணா, ஆனால் அவர்கள்தான் எனது நாகங்களை கொன்றார்கள் என்று நடந்ததை விளக்கத் தொடங்கியது. எப்போதாவது எங்கள் நிலங்களில் இருந்து சில நாகங்கள் லங்கைக்கு வந்து காட்டை ரசிப்பது உண்டு. நாட்கள் செல்ல செல்ல நாகங்கள் தன் குடும்பங்களோடு லங்கா காட்டிலே வாழ ஆரம்பித்தன. அனைத்தும் அந்த நாகங்களுக்கு நன்றாக சென்றது. ஆனால் எங்கள் நாகங்களின் தனித்தன்மையின் காரணமாக அவை பெரிய அளவில் வளர்ந்தன. அதுவே லங்கையின் கிராம மக்களுக்கு அச்சுறுத்தலாக மாறியது. உங்கள் மக்களுக்கு எங்கள் நாகங்கள் எந்த அச்சுறுத்தலும் தரவில்லை என்றாலும் அவர்கள் பயந்து பாம்புகளை வேட்டையாடத் தொடங்கினர். புதிதாக பிறந்த குழந்தை உட்பட முழு குடும்பமும் வேட்டையாடப்பட்டு கொல்லப்பட்டன. நீ என் நிலையில் இருந்தால் என்ன செய்திருப்பாய் ராவணா என்று மிகுந்த வருத்தத்துடன் ராட்சத நாகம் ராவணனை பார்த்து கேட்டது.